நம்ம மருந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சளி, இருமல், கால் கை வலினா இருக்கும்ல, காய்ச்சல் வந்தால் அதுக்கு ஒரு மருந்து. இதுதான் சங்கு இலை, இது முருங்கைக்கீரை, இது முடக்கத்தான், இது தூதி இலை, 10 மிளகு, 2 மிளகா, கொஞ்சம் சீரகம் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சோண்டு புளி. இது கரசனக்கூடாது, அப்படியே போடணும் மருந்து ரசத்துக்கு. இந்த இலையெல்லாம் அலசிக்கணும், நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். இன்னும் சங்க இலையும் தூதி இலையும் தான் முள் குத்தும், அதை பார்த்து அலசி எடுத்துக்கணும். ஆனால் அப்படியே தான் போடணும். இது 2 வேளை அந்த ரசத்தை குடிச்சிங்கன்னா சளி, இருமல், கால் கை வலி எல்லாமே சரியாகும். இதை நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறேன் இந்த ரசம். இப்போ என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த ரசம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த ரசத்துக்கு என்ன தொட்டுக்கன்னா துவையல், பருப்பு துவையல் தான் கொடுக்கணும், வேறு எந்த தொட்டுக்களும் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம இதையெல்லாம் தட்டிக்கலாம், அம்மியில் வச்சு தட்டிக்கலாம். அம்மியில் வச்சு தட்டியாச்சா, இப்போ இந்த இலையிலன்னா ஒரு தட்டு தட்டிக்கணும். தட்டியாச்சா, இது அப்படியே இந்த தண்ணியில், புளி தண்ணியில் போட்டு கரைசணும். இந்த குச்சியெண்ணெய் எடுத்து போட்டுறாதே, முடக்கத்தான் குச்சியெண்ணெய், இது ரொம்ப சத்தானது. இந்த ரசம் சாப்பிட்டு பாருங்கள் காய்ச்சல் உள்ளவங்க, அப்புறம் டெய்லி இதை தான் செஞ்சு கொடுப்பீங்க. பாருங்கள், பருப்பு துவையாவுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு போடுங்க. விரலி மஞ்சள் இருந்தாலும் வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுங்க. அடுப்பை தச்சாச்சு, இதை அப்படியே தூக்கி வைக்கணும் அடுப்பில். தாளிக்கணும் கூடாது, புளி எதுவுமே சேர்க்கக்கூடாது. எவ்வளோ பச்சை பச்சைன்னு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ரசம் சூப்பராக இருக்கும், குடிச்சு பாருங்கள். இந்த ரசம் என் பொண்ணுக்கு தான் வச்சு கொடுக்குறேன். இந்த ரசம் பாருங்கள் கொதிஞ்சிருச்சா. டேஸ்டிங்கே என் தம்பி தான் டேஸ்டிங், இந்த ரசம் டேஸ்டிங். நிஜமாக இந்த ரசம் அப்படி இருக்கும். உடம்பு வலின்னா ஒரு 2 வேளை குடிங்களேன், இந்த உடம்பு வலினா போயிருங்க. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சோறு போட்டாச்சா, சுட சுட சோறு. இந்த ரசம் ஊற்ற கம்மன்னு மணக்குது, அப்படி மணக்குது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க நீங்கள் எல்லாருமே. டாக்டர்கிட்ட போகிறதே செலவு கொஞ்சம் குறையும். இங்கே பாருங்கள், இந்த முடக்கத்தான் குச்சி எல்லாமே கிடக்குதா, அப்படியே தான் போட்டு ரசம் வைக்கலாம். இந்த ரசம் உட ரசம் கூட சொல்லலாம், எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. அடுத்து பருப்பு துவையா கொஞ்சம் இதை கொண்டு போய் என் பொண்ணுக்கிட்ட கொடுக்குறேன் சாப்பிட. எந்திரி, சாப்பிட்டாதான் சரியாகும், எந்திரி. நான் இந்த டன்மரில் ஊற்றி சாப்பிடணும், சுட சுட சாப்பிட்டுட்டு பாய். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமானில். பாய்.